நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவம், இதுல புதிய யுக்திகளை பயன்படுத்தி வருகிறேன். எங்களுடைய முன்னோர்கள் அதே மாதிரி இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், இயற்கை விவசாயம் செய்து வந்தார்கள். அதன் பிறகு எங்க முன்னோர்கள், எங்க தாத்தா, அதன் பிறகு எங்க அப்பா, அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இப்ப அந்த நான் செய்து வருகிறேன். இப்ப மூலிகை மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாக்க எல்லா வியாதியும் மிக விரைவில் குணமாக்கும் வகையில தரமான மூலிகை பற்றிய பக்கவிளைவு இல்லாத கீரை வகைகளை கொண்டு மருத்துவம் செய்து வருகிறேன். அதோட இயற்கை விவசாயமும் செய்து வருகிறேன். வேலைகளா இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்புக்காகவும் பூமி வெப்பமாவதை தடுப்பதற்காகவும் இயற்கை விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில சில ஒட்டு முறை மரங்களை வளர்த்து மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி பூமி வெப்பமாவதை தடுக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில பயிற்சி அளிக்கப்படுகிறது. உங்க ஊரை பத்தி சொல்லுங்க, எந்த மாவட்டம் அப்படின்னு? நான் எங்க ஊர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள பிரதாபராமபுரம் கிராமம். இங்க பஸ் வருகிறோம். எல்லாருக்கும் ஒரு பயிற்சி அளிக்கும், பயிற்சி அளிச்சுக்கிட்டு நம்மளும் கண்டுபிடிப்போம். சரிங்க. இது எல்லாம் இது யாரும் எல்லாருமே செய்யலாம். அனுபவம், அர்ப்பணிப்பு, தியாகம், சகிப்பு தன்மை, பகுத்தறிவு, இது அச்சு இருந்தா எல்லாரும் எல்லாம் சாதிக்கலாம். முடியாதது எந்த எதுவும் இல்லை. என்னால் முடியாதது மற்றவர்களால் முடியும். அதனால இது போல இயற்கை மருத்துவம், இயற்கை விவசாயத்திற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க இது மாதிரி படிச்சு இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இல்ல இயற்கை முறையில ஊர்ல உள்ளவங்க இது மாதிரி? எங்க முன்னோர்கள் இயற்கை மருத்துவம், இயற்கை விவசாயம் பண்ணாங்க. அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. இப்ப நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செய்யறேன். அந்த காலகட்டத்துல மருத்துவ இடிச்சு கையால செஞ்சாங்க, மெல்லிய துணி கொண்டு. நான் இப்ப அதை மிஷின் போட்டு அதே துணியால செய்கிறேன். அப்போ அதையெல்லாம் செஞ்சாங்க, அப்போதையில செய்கிறோம். ஒரு நாள் அந்த மிஷின் கொஞ்சம் நமக்கு ஒரு எளிய முறையாகவும் இருக்கு, ஈஸியாகவும் இருக்கு. கரண்ட் இல்லாட்டாலும் கையாலே ஏற்றலாம். இந்த மிஷினை கரண்ட் இல்லாட்டாலும் இப்படி கையாலே ஏற்றி பயன்படுத்தலாம். மின்சாரம் இல்லாட்டாலும் கையாலே செஞ்சிடலாம். மின்சாரம் இல்லாட்டாலும் கையால செஞ்சிடலாம். 50 கிலோ வரைக்கும் செஞ்சுக்கலாம். 50 கிலோ வரைக்கும். ஆகவே அதை சொல்லிக்கலாம். மோட்டார்